நாடு முழுவதும் காலியாக இருக்கும் மருத்துவக் கல்லூரி இடங்களை சிறப்பு கலந்தாய்வு மூலம் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நிரப்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில்தான் அதிக அளவிலான இடங்கள் காலியாக இருப்பதாகவும், தனியார் கல்லூரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதே காலி இடங்களுக்கு காரணம் என்றும் கூறுகிறார்கள் கல்வியாளர்கள். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளை பயில நீட் நுழைவுத் தேர்வு மூலம் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கலந்தாய்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நடப்பாண்டில் பல தனியார் கல்லூரிகளில் மருத்துவ மாணவர்கள் காலி இடங்கள் உள்ளதாகவும், இதனால் கணிசமான நிதி பற்றாக்குறையை சந்திப்பதாகவும் கூறி உச்சநீதிமன்றத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை சந்தித்து வரும் நிலையில் விலை மதிப்பற்ற மருத்துவ படிப்பு இடங்களை வீணடிக்காமல் நிரப்ப வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நடப்பாண்டு டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு நடத்தி காலியாக உள்ள மருத்துவ இடங்களை நிரப்ப வேண்டும் எனவும், கல்லூரி நிர்வாகம் தன்னிச்சையாக மருத்துவ சேர்க்கையை நடத்தக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறப்பு கலந்தாய்வு மூலமே காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், காத்திருப்பு பட்டியலில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சிறப்பு கலந்தாய்வில் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர். இதனிடையே தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக அளவு கட்டணம் வசூலிப்பதே காலி இடங்கள் உருவாக காரணம் என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கல்லூரியில் சேர்ந்த பிறகு இடைநிற்றல் செய்தால் 10 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைக்கு பெற்றோர் தள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த மருத்துவ கல்லூரி அட்மிஷன்ஸ், குறிப்பாக MBBS அட்மிஷன்ஸில் வந்து நிறைய சீட்ஸ் வேகண்டாக இருக்குது. இது மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குது. கவர்மெண்ட் சீட்ஸ் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் லைக் 99% வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. அண்ட் ஆஸ் பர் த டேட்டா வந்து காமிக்கிறது வந்து 1100 சீட் வந்து தமிழ்நாட்டிலையும், ஆல் இண்டியாவில் ஏறத்தாழ ஒரு 7,000 சீட்ஸ் வேகண்டாக இருக்குங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் அவைலபிள். பட் இவ்வளோ சீட்ஸ் வேகன்சி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரேட்டுக்கு மேலே நிறைய கேட்குறாங்க. அதனால பெற்றோர்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாமல், ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு கிடைச்சா போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அடிஷ்னலாக அதே மாதிரி இன்னொரு அமௌண்ட் அவங்களுக்கு வரும்போதோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் ஆகும்போதோ அவங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. அதில் சீட்டை எடுத்துட்டு சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வருவாங்க. பட் இதில் என்னன்னா, முந்திலாம் வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் இருந்தது. அது அப்போ நேரடியாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த கல்லூரியில் இவ்வளோதான் ஃபீஸ், இவ்வளோதான் காசு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பேரண்ட் வந்து எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொண்டு வந்து இதில் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்ட் இதுலாம் வந்து சீட் எடுத்துட்டு வேணானா 10 லட்ச ரூபா பே பண்ணுற மாதிரி டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க. இந்த டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீங்கிறது 10 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட். அது உண்ணாம தின்னாம வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர சிரமத்தை வந்து உண்டாக்கும். அதனால வந்து இன்னைக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையில் இருக்கும் சிக்கல்களை களைய உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ்.